ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மல்டி இன்ஃபோ தமிழ். நம்மளுடைய செயல்களை பொறுத்து தான் நம்ம எதிர்காலம் அமையுது. நல்லது செஞ்சால் நமக்கு நல்ல விளைவுகளும், தீய செயல்களை செஞ்சால் அதனால் கிடைக்கிற விளைவுகளும் தீயதாக தான் அமையும். எப்படி செயல்களுக்கு இவ்வளோ பவர் இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம வார்த்தைகளுக்கும். நல்ல வார்த்தைகளையே பேசணும். அப்போ தான் நமக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கும். இப்படி ஒருத்தர் தெரியாமல் சொன்ன ஒரு வார்த்தை அவங்களுடைய விதியையே மாற்றுச்சு. அப்படி ஒருத்தருடைய கதையை தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அஜமிலனின் கதை. வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த கதை பாகவத புராணத்தில் வருது. அஜமிலனுங்கிறவன் ஒரு பிராமண குலத்தை சேர்ந்தவன். இவன் வேத சாஸ்திரங்களை நல்லா கற்றுக்கிட்டு இருந்தவன். இவனுக்கு பெற்றோர்கள், மனைவி, குழந்தைகள் எல்லாருமே இருக்காங்க. ஒரு நாள் அஜமிலன் பூஜைக்கு பூ பறிக்கிறதுக்காக நந்தவனத்துக்கு போகிறான். அங்கே ஒரு தாசியை பார்க்குறான். அவளுடைய அழகில் மயங்கி அவளை திருமணம் செஞ்சுக்க ஆசைப்படுறான். தான் மனசில் இருக்கிற எண்ணத்தை அந்த தாசிக்கிட்டேயும் சொல்கிறான். இதற்கு அந்த தாசியும் சம்மதிக்கிறா. 2 பேருக்கும் திருமணம் நடக்குது. அவள் ரொம்பவே பணத்தாசை பிடிச்சவ. அதனால அவளுக்கு அதிகம் பணம் சம்பாரிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக நிறைய தீய செயல்களில் ஈடுபடுறான். தான் கற்றுக்கிட்ட வேத சாஸ்திரங்கள், பெற்றோர், மனைவி, குழந்தைகள் எல்லாரையுமே மறக்கிறான். தன்னுடைய நன்னடத்தைகள்லாம் மறக்கிறான். அவன் முழுக்க முழுக்க தீயவனாக மாறுறான். 2 பேருக்கும் 10 குழந்தைகள் பிறக்கிறாங்க. கடைசி மகனுக்கு நாராயணன்னு பேர் வச்சு அன்பா வளர்க்குறான். அஜமிலனுக்கு வயசாகுது. அவன் மரண படுக்கைக்கு போகிறான். அவன் இறக்க போகிற அந்த நாளும் வருது. யமதர்மருடைய தூதர்கள் அஜமிலனுடைய உயிரை அழைச்சிட்டு போகிறதுக்காக வராங்க. இவன் வேத சாஸ்திரங்கள்லாம் நல்லா கற்றுக்கிட்டவங்கிறதுனால இவனுடைய கண்ணுக்கு அவங்க தெரியுறாங்க. பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்காங்க. இதனால் அஜமிலன் பயத்தில் தன்னோட கடைசி மகனான நாராயணனை அழைக்கிறான். நாராயணா நாராயணான்னு. இது விஷ்ணுவுடைய தூதர்களுக்கு கேட்குது. அவங்க அஜமிலன் இருக்கிற இடத்துக்கு வராங்க. அஜமிலனுடைய உயிரை அழைச்சிட்டு போக யமதர்மனுடைய தூதர்களை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அதற்கு யமதர்மருடைய தூதர்கள் இவன் வாழ்க்கை முழுக்க நிறைய தீய செயல்களை செஞ்சுருக்கான், இவன் நரகத்துக்கு போக வேண்டியவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு விஷ்ணு தூதர்கள், இல்லை, இவன் சாக போகிற கடைசி தருவாயிலையும் நாராயணனை கூப்பிட்டான். வாழ்க்கை முழுக்க இவன் நாராயணனுடைய நாமத்தை ஜபிச்சிருக்கான். இவனுடைய உயிரை எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. 2 பேருக்கும் விவாதம் கடுமையாகுது. இறுதியாக யமதர்மர் கிட்ட இது நடந்த எல்லாத்தையும் தூதர்கள் சொல்கிறாங்க. இதை கேட்ட யமதர்மர், நாராயணனுடைய நாமத்தை சொன்னவங்களுக்கு யம பயமே கிடையாது, அதனால் அவருடைய உயிரை நீங்கள் அழைச்சிட்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. 2 பேருமே அவங்கவுங்க லோகத்துக்கு போயிடுறாங்க. இவன் நடந்த விவாதத்தை எல்லாம் பார்க்குறான். இப்போ அஜமிலனுக்கு கிடைச்சிருக்கிறது 2வது ஜென்மம். அஜமிலன் நினைக்கிறான், தெரியாமல் நம்ம நாராயணனுடைய நாமத்தை சொன்னதுக்கே நம்ம விதி இப்படி மாறி இருக்குன்னா நம்ம முழுக்க முழுக்க அவருடைய நாமத்தை மட்டுமே சொன்னால் நமக்கு அமைய போகிற வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு தான் செஞ்ச தவறையெல்லாம் உணர்ந்து திருந்தி நாராயணனுடைய நாமத்தை சொல்கிறது, அவருடைய பாடல்களை பாடுறது, அவருடைய பக்தர்களுக்கு சேவை செய்கிறதுன்னு தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறான். மறுபடியும் அவன் இருக்க போகிற அந்த நாள் வருது. அப்போது விஷ்ணுவுடைய தூதர்கள் புஷ்பக விமானத்தில் வந்து அவனுடைய உயிரை ஸ்வர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இதோட இந்த கதை முடியுது. நம்மளும் நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே பாசிட்டிவான வேர்ட்ஸை பேசணும். அது கடவுளோட பேராக இருக்கலாம், இல்லை எதுவாக வேணால் இருக்கலாம். எப்போதுமே நல்ல வார்த்தைகளை பேசணும். அதனுடைய வைப்ரேஷன் நமக்கு நல்லதை மட்டும்தான் அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி வாய்ப்புங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லை. அதுவும் செகண்ட் சான்ஸுங்கிறது ரொம்பவே கம்மியான பேருக்கு தான் கிடைக்குது. அதனால நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும். அப்போ தான் நம்மளாலையும் நம்ம வாழ்க்கையில் உயர முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மல்டி இன்ஃபோ தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.